வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 8வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 21ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகமாக இருக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் அனைத்து சக்திகளும் அனைத்து வைப்ரேஷன்களும் முருகப்பெருமானிடமிருந்து வெளிப்படுகிறது. அதாவது செவ்வாய் கிரகத்தை நாம் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்தின் அனைத்து சக்திகளும் நமக்கு வந்தடையும். அதன் காரணமாக இன்றைய தினம் நாம் அனைவரும் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆறுபடை வீடு கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை மிகவும் அருமையாக சிறப்பாக அனைத்து நற்பலன்களையும் பெற்று இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயின் சித்திரை நட்சத்திரம் என்பது இன்று அதிகாலை 5:45 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதாவது சந்திரன் இன்று அதிகாலை 5:45 வரை சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு அடுத்து ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைவருக்கும் பலன் கொடுக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 13வது திதியாக இருக்கக்கூடிய திரியோதசி திதி இன்று மாலை 6:08 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 14ஆம் திதியாக வரக்கூடிய சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வருகிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மீனம் ராசியாக அமைந்திருக்கிறது. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது கடைசி ராசியாக இருக்கக்கூடிய 12ஆம் ராசியான நீர் ராசி குருவின் வீடான மீனம் ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மீனம் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் காற்று ராசியான சுக்கிரனின் சொந்த வீடான சுக்கிரன் ஆட்சி செய்து வரக்கூடிய துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசி என சொல்லப்படுவது திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடிய வீடு, சமூகத்தில் உறவுகளை வளர்க்கக்கூடிய வீடு. இதுபோன்று அனைத்து வகையான நல்ல காரகங்களும் துலாம் ராசியில் இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் காலை 5:45 வரையும், அதற்கடுத்து ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குவதற்கு தயாராகிறார். இந்த இயக்கம் என்பது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய ராசியை வைத்தும் மற்ற கிரகங்கள் செல்லக்கூடிய ராசியை வைத்தும் பொதுவாக கணக்கிட்டு சொல்லக்கூடிய ராசி பலன்கள். இவ்வாறு இங்கு நான் சொல்லக்கூடிய ராசி பலன்களை உங்களது சொந்த ஜாதகத்திற்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான, உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இவை அனைத்துமே பொதுவாக சொல்லக்கூடிய பொது பலன்கள். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்களை சந்திரன் துலாம் ராசி வழியாக இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். நாம் தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் எதிலுமே சுயமாக செயல்படக்கூடாது. ஏனென்றால் மனைவி ஒரு மந்திரி என சொல்லுவார்கள். இது நம்முடைய மூத்தோர்களின் வாக்கு. இதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களது மனைவியின் கருத்துக்களையும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்க்க முடியும். இதன் காரணமாக தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடைய முடியும். ஏனென்றால் இன்றைய தினம் 7வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பான காரியங்களாக அமையும்.
உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி 12ஆம் இடத்தில் பயணம் செய்து அதற்கான நல்வழிகளை உங்களுக்கு காட்ட இருக்கிறார். அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எந்த வகையிலாவது பாதிப்பு கொண்டு வந்திருந்தால் அந்த பாதிப்புகள் எல்லாமே 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி வைத்தியம் செய்யக்கூடிய வகையில் அதற்கான ஆரோக்கிய மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார். 12ஆம் இடம் என்பது வைத்திய செலவுகளையும் குறிக்கக்கூடியது. வைத்திய செலவுகள் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாக உங்கள் வீட்டின் அதிபதி அமைத்து தருகிறார் இன்றைய தினத்தை. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்களை சந்திரன் இன்றைய தினம் தர இருக்கிறார். சத்துருக்கள் தொல்லை கொடுப்பார்கள். அது மாதிரி நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சத்துருக்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு அனைத்துமே ரிஷபராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியிலிருந்து கிடைக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை நாம் எதிர்பார்க்கும் பொழுது வெற்றிகள் கொடுக்கக்கூடிய வீடு. உங்களை தொல்லை செய்து வரக்கூடிய சத்துருக்கள், பகைவர்கள், எதிரிகள், உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அன்பர்களை இன்றைய தினம் நீங்கள் வெற்றி கொள்ள இருக்கிறீர்கள் என்பதே இன்றைய தினத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அன்பர்களே, ரிஷபராசியில் உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினத்துடைய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் அனைத்தும் கிடைப்பதற்கு அனைத்து வகையான நல்ல செயல்களையும் செய்ய இருக்கிறார். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தையும் சேர்த்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது மருத்துவத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உணவுத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு நற்பலன்களும் பொருளாதார மேன்மைகளும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன்களை சந்திரன் வழியாக துலாம் ராசியிலிருந்து நீங்கள் கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். பொதுவாக 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது அன்பு பாசம் நிறைந்த நேசத்தை கொண்டாடக்கூடிய காதலர் தினமாக எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை பணி அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதற்கான வழிவகைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அதிபதி புதன் அமர்ந்து இருக்கிறார். வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக அவர் உங்களுக்கு தரக்கூடிய லாபகரமான பலன்கள், அதாவது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்களது தொழிலை சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறார் புதன் பகவான். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார் சந்திரன் சிறப்பாக. வித்யாஸ்தானம் என்பது கல்வியை கொடுக்கக்கூடிய வீடு. கடகராசியில் பிறந்த அன்பர்கள் சிறப்பாக கல்வி திறன் கொண்டு தான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை அமைந்து இந்த வாழ்க்கையில் சிறப்பாக உயர்வடைய வேண்டுமென்றால் துலாம் ராசி என்பது சிறப்பான நற்பலன்களை கொடுக்க வகையில் காலதேவன் உங்களுக்கு அமைத்து தர வேண்டும். அது மட்டுமல்ல, தாயினுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு சிறப்பாக கிடைக்க வேண்டுமென்றால் அவன் வீட்டிலிருந்து 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த ராசி என்பது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்க வேண்டும். இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு தாயினுடைய நற்பலன்கள், நற்குணங்கள் அனைத்தும் துலாம் ராசியிலிருந்து கொண்டு வந்து தருகிறார் சந்திரன். தொழில் ரீதியாக, பணி ரீதியாக பார்க்கும் பொழுது இதுவரை உங்களுக்கு தொழில் ரீதியாக, பணி ரீதியாக இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்தையுமே குறையக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல நாளாக, நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, 12 ராசிக்காரர்களையும் இயக்கக்கூடிய மகா சக்தியாக இருப்பவர் உங்கள் வீட்டின் அதிபதி. ஆம் அன்பர்களே, சந்திரனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் மனது ரீதியாக இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய கடகராசிகள் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனோ தைரியத்தின் காரணமாக
இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கும் உங்களது செயல்பாடுகள் இருக்கப் போகிறது. சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தைரியங்களை கொடுக்கக்கூடிய வீடு தான் துலாம் ராசி. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவன் பல வகையான போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றி கொண்டால் மட்டுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும் அந்த மனிதனுக்கு. அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி சிறப்பாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் துலாம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில், தைரியமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறது. தொழில் ரீதியாக, பணி ரீதியாக பார்க்கும் பொழுது மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரிஷபராசி. தொழில் ஸ்தானத்தில் உங்களது வீட்டின் அதிபதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய நற்பலன்கள், கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் கவனத்தோடு செயல்பட்டு அதில் வெற்றியை பெற்று அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. இதன் காரணமாக நல்ல பதவிகள் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டின் அதிபதி மேசத்தில் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடம் என்பது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வீடு. 2ஆம் இடத்தில் சந்திரனும் 8ஆம் இடத்தில் வீட்டின் அதிபதியும் இணைந்து இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என பார்க்கும் பொழுது, பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு 2ஆம் வீடு, 8ஆம் இடம் என்பது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வீடு. இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது பண வரவு என்பது இன்றைய தினம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஈஸியாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு என்பது இல்லை என்றே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. நாம் கஷ்டப்பட்டாலும் பண வரவு வருது அப்படிங்கிறது மன ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினத்துடைய பண வரவு உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த துறை சார்ந்து எந்த வகையில் வரும் என பார்த்தோம்னா, கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்டு இது மாதிரி துறைகளில் வேலை தொழில் அமைந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறது. மனநிலையும் மன மகிழ்ச்சியும் இருமடங்காக்கி தரக்கூடிய நல்ல விதத்தில் செயல்பட இருக்கிறது. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போ ரிஷபராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செய்யக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்தின் பயணமாக அமையுது. ஆமாங்க, 1க்கு 8க்கு உடையவர் தான் உங்கள் வீட்டின் அதிபதி. இதே இன்னொரு முறையில் சொல்லலாம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது செய்வாருங்க. எந்த வகையில் செய்வார் அப்படின்னா, அவருக்கே தெரியாமல் அவர் அறியாமலேயே செய்யக்கூடிய தீமைகள் உண்டு. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து திருமணம் செய்வதற்கு முழு முயற்சி செய்வார். தனது உதிரத்தை கூட வியர்வையாக்கி தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய காத்து கொண்டு இருப்பவரே தந்தை. அந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் அறியாமலேயே செய்யக்கூடிய தீமை என்பது திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு சில ஜோதிடர்களின் தவறான வழிகாட்டுதலின் பேரில் அந்த தந்தை என்பவர் தன் மகளுக்கு நல்ல வரன் அமைந்தது என நினைத்து அந்த திருமணத்தை முடித்து வைப்பார். இறுதியில் பார்க்கும் பொழுது அந்த வரன் சரியில்லாமல் தன் மகளுக்கு துன்பம் துயரம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பொழுது அந்த தந்தை வேதனைப்படுவார். இருந்தாலும் தன் மகளுக்கு தான் அறியாமலேயே தீமை செய்ததை அங்கு நாம் கண்டறிகிறோம். அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து துன்பங்கள் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையே இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் துலாம் ராசி. நாம் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது,
12வது வீடு நடைமுறையில் இருக்கிற அன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படும் என பார்த்தோம்னா, இன்றைக்கி உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்தை நீங்கள் கவனத்தோடு கடந்து செல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான காரணம். மீனம் ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு சுபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி நீர் ராசி, மீனம் ராசியும் நீர் ராசி. அதனால் உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுப்பதற்கு அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். எந்த வகையான அதிகாரம்? உங்களுக்கு வரக்கூடிய ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அவசிய தேவைகளுக்காக பணத்தை பொன்னாகவோ பொருளாகவோ சேமிப்பை தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் உங்கள் வீட்டினுடைய அதிபதி. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, சிநேகிதஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் துலாம் ராசி. நண்பர்களின் உறவை சிறப்பாக தரக்கூடிய வீடு. ஆமாம் நண்பர்களே, சிநேகிதஸ்தானம் என்பது நண்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அமைதியை குறைக்கக்கூடிய, உங்களை தொடர்ந்து வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பிற்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள். இதனுடைய நல்ல தொடக்கமாக உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் உருவாக்கி தர இருக்கிறது. குரு பகவான் உங்கள் வீட்டின் அதிபதி 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், நீங்கள் செயல்படக்கூடிய உங்களது செயல்களில் கவனத்தோடு செயல்படுவதற்கான மனநிலையை, மன உறுதியை தந்து நீங்கள் செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அனைத்து வகையான சக்திகளையும் அனைத்து வகையான நற்பலன்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு தந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியை கொண்டு வந்து தருகிறார். லாபஸ்தானம் என்றாலே லாபங்களை கொடுக்கக்கூடிய வீடு, அதாவது எதிர்பாராத வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் எதிர்பாராத அனுகூலங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தியாக இருக்கிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசி உங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய துலாம் ராசி இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது நீங்கள் தொழில் தொடர்பாக ஏதாவது முயற்சியை இன்றைய தினம் தொடங்குவீர்கள். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமான பலனை கொடுக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அதே மாதிரி வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரும் என எதிர்பார்க்கலாம். கும்ப ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து குடும்பஸ்தானம். சனி பகவானுக்கு 2 வீடுகள் ஆதிபத்திய வீடுகள். அதில் ஒன்று நீங்களும் மற்றொன்று கும்ப ராசியும். அந்த கும்ப ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான இயக்கமாக சனி பகவானின் இயக்கம் நன்றாக இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு துலாம் ராசி. துலாம் ராசியின் பலன்களை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். உங்களது தந்தை வழியில் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்த்து தர இருக்கிறார். இன்றைய தினத்துடைய பண வரவுகளை உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் இருந்து ஆளுமை செய்கிறார். பண வரவுகள் சரளமாக இருக்கப் போகிறது. உங்களது குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருமடங்காக போகிறது. கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களது அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களது சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக, சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது ஆயுள் ஸ்தானத்தின் அஷ்டம ராசியின் பயணமாக மீனம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அஷ்டம ராசி அப்படின்னா உடனே எல்லாரும் பயந்துருவாங்க.
8ஆம் இடத்துல சந்திரன் போனார்னா நமக்கு எல்லா வகையிலும் துன்பங்களை கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அகம் சார்ந்து மனது சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய 8வது வீடுங்கிறது பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய அமைப்புங்க. அதனால் 8ஆம் இடத்துல சந்திரன் செல்லக்கூடிய பயணம் எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடியது. நன்மை அப்படிங்கிறது பணம் சார்ந்தும் தீமை என்பது மனது சார்ந்தும் என எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து ரிஷப ராசியில் வீட்டின் அதிபதி அமர்ந்து அவர் தரக்கூடிய நற்பலன், அதாவது இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்பதே அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன் என இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது பயணங்கள் மூலம் பிரச்சனைகளும் தடைகளும் தடங்கல்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.